சபைங்கிறது என்ன, பொற்சபைன்னா என்ன, ஞான சபைங்கிறது என்ன, இதனுடைய கருத்து. இது இப்போ நாங்க செய்யக்கூடிய பயிற்சியை தான் அது. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. சிற்சபை அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ மையம். நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லையா, இது சிற்சபைன்னு சொல்லுவாங்க. சிற்சபைன்னு சின்ன சபை. பொற்சபை அப்படின்னா ஒரு ஜோதி, இந்த அருள் பெருஞ்சோதின்னு சொல்றாரு, அந்த ஜோதி. அந்த ஜோதி தான் பொற்சபை. அது ஒரு பொண்ணு, தங்கம்னு சொல்லிக்கக்கூடியது, அது பொற்சபை. அது பெரிய ஆற்றல் உடையது பொற்சபைங்கிறது. ஞானச்சபைனா ஞானம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது ஞானச்சபை. அந்த சிற்சபை அப்படின்னா சுழிமணங்கக்கூடிய இடம். அதை சாமி வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, மற்ற சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மகான் என்ன சொல்றாரோ அதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. மாறுபட்ட வார்த்தைகளால் பயன்படுத்துவாங்க, ஆனால் அர்த்தங்கள் ஒன்று தான். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமானதாச்சுன்னு சாமி ஒரு பாட்டு பாடுவார் வள்ளலார். சிற்சபை சுழிமனை, அது நம்ம வாசி கொண்டு ஓத 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 நம்மளுடைய ஜீவன் போய் சுழிமனையில் ஒடுங்கிடும். ஒடுங்கி அங்கே ஈஸ்வரனை பார்க்கக்கூடிய அந்த நிலை தான் சிற்சபை. அந்த சிற்சபையிலேருந்து மேலே போகணும். நம்முடைய உச்சி இருக்கு இல்லையா, அந்த உச்சிக்கும் கீழே அங்கே பொற்சபை இருக்குது. அந்த பொற்சபை அதிலேருந்து மேலே போய் பார்க்கும்போது அங்கே இறைவனோட கலக்குது. இறைவனோட கலந்துருச்சுன்னா அது பொற்சபை. அந்த பொற்சபையில இருந்து ஞானத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஞான உடம்பாயிடுது. இந்த சடம், இந்த தோள சடம் இருக்கு இல்லையா, இந்த உடம்பு இல்லாமலும் அவங்க ஞான சூட்சும சரீரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஜோதியா. அதான் சோதியா கலந்துட்டாருன்னு வல்லார் சொல்லுவாங்க. அந்த சோதி உடம்புல சோதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஞானம் மட்டும்தான், அறிவு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இல்லை, ஆனந்தத்தில் ஏகாந்தமாக இருப்பாங்க. அதுதான் ஞான வாழ்க்கை, ஜோதி வாழ்க்கை. இது எல்லாமே மேலே. சிற்சபைங்கிறது ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலையை கடக்கணும், அப்போதான் பிறவியை அறுக்க முடியும். நாங்கள் அந்த ஆரம்ப நிலை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சாமி அதை தொட்டு அதுக்கு மேலான நிலை போய் அவர் பூரண நிலையை அடையிறதுக்கு போயிட்டார். ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டார், ஒளியில் கலந்துட்டார். அவருக்கு உடம்பு கிடையாது, உருவம் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த அழிவற்ற நிலையை அவர் அடைகிறாரு. அதனால தான் சிற்சபை, பொற்சபை, ஞானச்சபைன்னு இந்த மாதிரி அதை அமைப்பு காட்டுறாரு. நமக்கு உள்ள இருக்கிறத வெளியே காட்டுறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டுங்கிற அதை ஞானத்தில் இருக்கிறவன் புரிஞ்சுக்குவான், ஞானம் இல்லாதவன் புரிஞ்சிக்க மாட்டான். இப்போ நம்ம இந்த பூச நட்சத்திரத்துக்கு வடலூர் போனோம்னா அங்கே திரை கட்டி வச்சுருப்பாங்க. 7 திரை கட்டியிருக்கும். ஒவ்வொரு திரையாக நகர்த்தி நகர்த்தி காட்டுவான். வெள்ளை, பச்சை, மஞ்சள், சிவப்பு, ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு திரையாக. இது எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குது, சுழிமணிக்கு மேலே இருக்குது. அந்த திரையை ஒவ்வொரு திரையாக நீக்கி உள்ளே போகணும், உச்சிக்கு போகணும். அங்கே தான் அந்த ஒளி இருக்கும். அதை மாதிரின்னு காட்டு, இது மாதிரி தான் உனக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு அந்த திரையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த 7 திரையும் நீக்கினா தான் அந்த 7வது திரையில அந்த ஒளி காட்டுவாங்க. ஜோதியாக இருக்கிறாரு கடவுள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதுக்கு தான் அந்த சோதி காட்டுறது. நாம் போய் கூட்டமாக 1000, 2000, 10,000 பேர் போய் நின்றுக்கிட்டு நான் ஒளி பார்த்தேன், ஜோதியை பார்த்தேன், ஞானத்தை பார்த்தேன்ட்டு வர்றேன். இது மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறார். அந்த கட்டடம் கட்டி வச்சிருக்கிறதே அதெல்லாம் ஞானத்தை உள்படுத்தி தான் கட்டி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அங்கே அது ஞானத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். மக்கள் எல்லாம் என்னமோ போய் வடலூர் பார்த்துக்காரோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த உள் தத்துவம் அதுதான், நமக்குள்ளதான் இருக்குது. எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குது. முதல் சொன்னோம் இல்லையா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம தேடக்கூடிய வழியை தெரிஞ்சு தேடணும். அதுக்கு குருமார் வேணும் நம்ம காட்டி கொடுக்க. அந்த குருமார் காட்டுற வழியில் நம்ம போனோம்னா அந்த வழியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்குள்ள அந்த சிற்சபையும் இருக்குது, பொற்சபையும் இருக்குது, ஞானச்சபையும் இருக்குது. இது எல்லாம் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்குது. அது நம்ம ஞானத்தை தேட 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 உள்ளே போகும். வெளியிலேருந்து எதாவது தேடினா கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வீடுங்கிறது உள்ளே இருக்குது. அந்த வீடு பேர் அடையிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஞானங்கக்கூடிய வீடு அது எங்கே இருக்குன்னு நம்ம சிரசில் இருக்குது. அந்த வீடு அடைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் பேச முடியும், பார்க்க முடியும். பேசலாம், அடுத்தவங்க சொல்கிறத வச்சு பேசுறது தான். பார்க்கணுன்னா வீட்டுக்குள்ளே போகணும். இப்போ வீட்டுக்குள்ளே கதவை திறந்தா தானே உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். நம்ம கதவை திறக்காமல் வெளியே நின்றுட்டு இதுக்குள்ளே என்னென்னு இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் பூரணமாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய அறிவு கொண்டு நான் உள்ளே போய் ஞானத்தை பார்க்கணும். அந்த சிற்சபை எது, பொற்சபை எதுன்னு உள்ளே இருக்கிறத போய் பார்த்தா தான் நம்ம இது எது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு வெளியே சொல்கிறது நம்மளால முடியுமானா நமக்கு அது சாத்தியப்படாது. இது மாதிரி வள்ளலார் மாதிரி, எங்கள் சாமி மாதிரி, சிவானந்தர் அவர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிங்க தான் அங்கே போயிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது. நம்ம மாதிரி இருக்கலாம் அங்கே போக முடியாது. சாதாரண நிலை, அந்த கோயில் வாசப்படி, வீட்டினுடைய வாசப்படி கதவை திறந்துட்டா போதும்னு நினைக்கிறோம் நம்மளாம்.
கதவு திறந்துட்டா உள்ள கோயிலுக்கு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மேலான நிலையெல்லாம் நமக்கு அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் அதெல்லாம் மகானுங்க அவங்க. அவங்க தான் பேச முடியும். நாம சும்மா ஒன்றும் தெரியாத பசங்க நம்ம உக்காந்துட்டு ஏதோ ஒன்று ரெண்டு கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் வச்சு பேசிட்டு இருக்கோம். நாம பூரணமா பேச முடியாது. பேசினாலும் தப்பு வரும். ஏன்னா நமக்கு உண்மை தெரியாது இல்லையா? உள்ள போய் அந்த அனுபவத்துல இருக்கணும். ஞானம் நிலையடையணும். ஞானம் அடைஞ்சா மட்டும்தான் நாம ஞானத்தை பத்தி பேச முடியும். இல்லைன்னா அஞ்ஞானம் தான். நம்ம பேசுறதெல்லாம் நிறைய பிழை வந்துடும், தப்பு வந்துடும். நாம யாராவது பேசுறத பேசி கேட்போம், இல்லைன்னா படிச்சதை வச்சு பேசுவோம். அனுபவத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த அனுபவம் பூரணமானா பூரணம் கிடையாது. இதுக்கு மேல போகணும். உள்ள போனா தான் இன்னும் பூரணமா தெரியும். இப்போ கோயிலுக்கு முன்னாடி போகும்போதே நமக்கு இப்படி இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் சாமி எப்படி இருக்குதுன்னு. அந்த மாதிரி உள்ள போக போக தான் அனுபவங்கள் வரும். இது மேலோட்டமா பார்க்கலாம், மேலோட்டமா பேசலாம். அவ்வளவுதானே தவிர நம்ம சொல்றதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை அப்படின்லாம் சொல்ல முடியாது. உள்ள அனுபவத்துல இருக்கிறது மட்டும்தான் உண்மை. அது நம்ம உண்மையை போய் பார்க்கும்போது வெளியே வந்து சொல்ல முடியாது. அங்க அதான் கண்டாரு விண்டதில்லை, விண்டாரு கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தவன் சொல்ல மாட்டான். அவன் பேசவே மாட்டான். அவன் ஞான நிலையில போயிடுவான்.